தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பாக முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ் காந்தி அவர்களின் 81வது பிறந்த நாளை முன்னிட்டு வேப்பேரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு மாணவர்கள் காங்கிரசின் மாநில தலைவர் சின்னதம்பி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்திய அளவில் நடைபெறும் ஓட்டுத் திருட்டை கண்டித்து தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்திய ஜனாதிபதி அவர்களுக்கு தபால் அஞ்சல் அனுப்பப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் எஸ். ரஞ்சித்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்வில் தேசிய மாணவர் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் ஜீவன், மாநில பொதுச் செயலாளரும் சென்னை மண்டல பொறுப்பாளருமான விஜய், மாநில பொதுச் செயலாளர் நியாஸ், மாநில செயலாளர் நவீன், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் வினோத், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட மாணவர் காங்கிரஸ் தலைவர் கெனட், இளைஞர் காங்கிரஸ் செயல்வீரர் வீரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அவர்களின் அறிவுறுத்தலின்படி மகாராஷ்டிரா பெங்களூரில் நடைபெற்ற வாக்கு திருடை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பாக இந்த கல்லூரி அருகிலும் தலைவர் ராஜீவ்காந்தி சிலை முன்பாக ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த கடிதத்தை மாணவர்கள் மூலமாக அனுப்புகிறோம். அதாவது வாக்கு திருடிய மோடி பதவி விலக வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த வாக்குகளை எப்படி திருடுகிறார்கள் என்று அமித்ஷா மாடலில் குஜராத்தில் வென்றார்கள். அதற்கு பிறகு மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், அதற்கு பிறகாக பெங்களூர், கர்நாடகா பெரிய மெகா ஊழல் நடந்திருக்கு. வாக்கு சீட்ல முறைகேடு நடந்திருக்கு. வாக்கை திருடி இருக்காங்க. ஜனநாயக படுகொலையாக இதை கருதி தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் வன்மையை கண்டித்து இந்த கடிதத்தை ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த பகுதியின் மூலமாக அனுப்புகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கும் அண்ணன் மாநில செயலாளர் ரஞ்சித்குமார் அவர்களுக்கும், வட்டார சர்க்கிள் தலைவர்கள் அவர்களுக்கும், அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் தேசிய ஒருங்கிணைப்பாளர் தம்பி ஜீவன் அவர்களுக்கும், மாநில பொதுச் செயலாளர் சென்னை விஜய் அவர்களுக்கும், தம்பி மாவட்ட தலைவர் கெனத் அவர்களுக்கும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது நாளைக்கு இதே போராட்டம் தொடரும். நாளைக்கு மாநில கல்லூரி, நாளை மாலை அண்ணா யூனிவர்சிட்டி, அதற்கு அப்புறமாக கோயம்புத்தூர் உள்ள பாரதியார் யூனிவர்சிட்டி, மொத்தம் 11 யூனிவர்சிட்டியில இந்த போராட்டம் இந்த கடிதம் மூலமாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா குடியரசுத் தலைவருக்கு இந்த கடிதத்தை அனுப்பும் போராட்டம் தொடரும்.